Hey guys, welcome back to our channel. So நம்ம சேனலுக்கு நியூவா நீங்க subscribe பண்ணிக்கோங்க. So இப்போ இந்த வீடியோல so photos-லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து Android-ல இருந்து iPhone-க்கும் and iPhone-ல இருந்து Android-க்கும் எப்படி transfer பண்றது சோ அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So இதுக்கு வந்து எந்த ஒரு external third party apps எதுவும் நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இல்ல and எந்த ஒரு cables வந்து பாத்தீங்கன்னா தேவையில்ல. சிம்பிளா வந்து உங்களோட so browser யூஸ் பண்ணி நீங்க வந்து இது பண்ண முடியும் and நார்மலா நீங்க யூஸ் பண்ற browser தான். So இப்போ நீங்க in case iPhone யூஸ் பண்றீங்கன்னா so Safari browser-ல போய்ட்டு so இந்த வெப்சைட் போடுங்க snapdrop.net அப்படினு and அதே மாதிரி Android பொறுத்த வரைக்கும் Google Chrome browser வச்சிருப்பீங்க அதை ஓபன் பண்ணிட்டு so same snapdrop.net அப்படிங்கற இந்த வெப்சைட்டுக்கு போய்டுங்க. so once போனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ வந்து இந்த மாதிரி வந்து காட்டும். so உங்க டிவைஸோட நேம் வந்து so இந்த மாதிரி வந்து நேம் பண்ணிருக்கும். அதாவது ப்ளூ செட்டா அப்படிங்கற மாதிரி and iPhone-க்கு நீங்க கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து செப்பரேட்டா வேற ஒரு டிவைஸ் நேம் இருக்கும். live mole அப்படினு இருக்கு பாருங்க. so இப்போ இந்த கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வர்க் ஆவறதுக்கு வயர்லெஸ்ல வர்க் ஆவறதுக்கு ரெண்டு ஸ்மார்ட் போனும் வந்து பாத்தீங்கன்னா சேம் வைஃபைல வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். and for example so இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே வந்து சேம் வைஃபைல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கணும். சோ அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா சோ ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன் கேஸ் வந்து உங்ககிட்ட வைஃபை நெட்வொர்க் இல்ல அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கும்போது அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க வைஃபை இல்லனாலும் பிரச்சனை இல்ல மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ண முடியும். சோ அதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்க வைஃபை இல்ல அப்படின்ற சிச்சுவேஷன்ல மொபைல் நெட்வொர்க் மட்டும் ஆன் பண்ணிட்டு and அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா சோ வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அது பண்ணதுக்கு அப்புறமா ஹாட்ஸ்பாட் ஓட கனெக்ஷன் வந்து சோ ஐபோன்ல வைஃபையா வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இதோட ஹாட்ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா Redmi 9 பவர். சோ ஜஸ்ட் நான் வந்து இப்ப அதை கிளிக் பண்றேன் and once கிளிக் பண்ணனே சோ Redmi 9 பவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கனெக்ஷனா வந்து வந்துருச்சு. சோ இப்போயே வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து சோ அந்த ஒரு வெப்சைட்ல வந்து உங்களால வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். சோ ஜஸ்ட் வந்து பேஜ் மட்டும் நீங்க refresh மட்டும் பண்ணீங்கனா போதும். சோ refresh பண்ணீங்கனா உங்களுக்கு டிவைसेस வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிரும். இன் கேஸ் வந்து உங்ககிட்ட வைஃபை வந்து இல்ல அப்படினாலும் சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து சோ எந்த டிவைஸ் ஏதாவது ஒரு டிவைஸ்ல மொபைல் டேட்டா வச்சிக்கிட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணி ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி அந்த ஹாட்ஸ்பாட்டோட இது வந்து இன்னொரு ஸ்மார்ட் போனை வைஃபையா வந்து கனெக்ட் பண்ணுங்க. சோ இப்போ once வந்து இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சோ ரெண்டு ஃபோன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு டிவைஸ் நேம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிவைஸ் நேம் வந்து சோ இதுல சர்ச் ரிசல்ட்ல காட்டும். இந்த டிவைஸ் நேம் வந்து இதுல சர்ச் ரிசல்ட்ஸா வந்து காட்டும். சோ இப்போ போட்டோஸ் வந்து நீங்க ஆண்ட்ராய்ட்ல இருந்து ஐபோனுக்கு வந்து நீங்க மூவ் பண்ணனும் அப்படினும்போது சோ ஜஸ்ட் வந்து சோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐபோனோட நேம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணீங்கனா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். சோ ஜஸ்ட் ஃபைல்ஸ் னு கிளிக் பண்ணீங்கனா சோ உங்களோட எல்லா ஃபைல்ஸ் வந்து காட்டும். சோ இதல என்ன போட்டோ வேணுமோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணீங்கனா அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிரும். and அந்த போட்டோ இப்போ நம்ம கிளிக் பண்ண போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐபோன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். சோ இன்ஸ்டன்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். and after that இங்க சேவ் ஆப்ஷன் இருக்கும். சோ ஜஸ்ட் சேவ் னு கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். and அந்த ஒரு பர்టిక్యులர் ஃபைல் வந்து உங்களோட ஐபோன்ல வந்து பாத்தீங்கன்னா சோ போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். and அதே மாதிரி இன் கேஸ் நீங்க ஐபோன்ல இருந்து சோ நீங்க ஆண்ட்ராய்டுக்கு வந்து சென்ட் பண்ணனும்னா சோ சிமிலரா அதே வந்து ஆண்ட்ராய்டோட நேம் வந்து இங்க காட்டும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. and நீங்க போட்டோ எடுத்து கூட இன்ஸ்டன்ட்டா வந்து சென்ட் பண்ணலாம். இங்க டேக் போட்டோ ஆர் வீடியோன்னு இருக்கு பாருங்க. சோ இது கொடுங்க. போட்டோ லைப்ரரி கொடுத்தா போட்டோஸ் வரும். சூஸ் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா சோ எல்லா ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காட்டும். சோ நம்ம போட்டோ வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன். சோ once கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் ஏதாவது ஒரு போட்டோ வந்து எடுக்கிறேன். சோ once வந்து இப்போ நான் அந்த போட்டோ வந்து கேப்சர் பண்றேன் and கேப்சர் பண்ணிட்டு and உடனே யூஸ் போட்டோ அப்படினு கொடுக்குறேன். சோ இப்போ இந்த பர்టిక్యులர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு and இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்போ எடுத்த போட்டோ இமிடியேட்டா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல வந்துருச்சு பாருங்க. and just சேவ் கொடுத்தீங்கன்னா போதும் and டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு பர்టిక్యులர் ஃபைல் சோ கேலரியில ஆண்ட்ராய்ட்ல கேலரியில வந்து சேவ் ஆயிடும். சோ இதுதான் வந்து சிம்பிளான வே. சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டன்ட்டா வந்து நீங்க ஒரு போட்டோ வந்து எடுக்கிறீங்க and அந்த போட்டோ வந்து இமிடியேட்டா நீங்க ஷேர் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான் இப்போ இந்த வீடியோல. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா கீழ சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and thanks for watching this video guys.